This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். காதலனை ஏமாற்றி சுவிஸ் குடும்பஸ்தருடன் பறந்த பல்கலைக்கழக காதலி கிளிநொச்சியில் சம்பவம். தவறு யார் மீது? வெளியான தகவல்கள். கிளிநொச்சியைச் சேர்ந்த 25 வயது யுவதி ஒருவர் காதலனை ஏமாற்றி சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த குடும்பஸ்தருடன் சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்த 40 வயதான குறித்த சுவிஸ் குடும்பஸ்தர் சுவிட்சர்லாந்தில் மனைவியை விவாகரத்து செய்த பின் கடந்த வருட தொடக்கத்திலிருந்து வடமராட்சி கிழக்கு மற்றும் கிளிநொச்சியில் சில மாதங்கள் தங்கியிருந்த பின் மீண்டும் சுவிஸ் சென்றுள்ளார். அவர் தங்கியிருந்த காலப்பகுதியில் கிளிநொச்சியைச் சேர்ந்த யுவதி ஒருவரை யாரும் அறியாத வண்ணம் பதிவு திருமணம் முடித்துள்ளார். அந்த பதிவு திருமணம் யுவதியின் பெற்றோருக்கு தெரியும். குறித்த யுவதி வவுனியா பல்கலைக்கழகத்தில் கற்று வந்ததுடன் அங்கு கல்வி கற்று வந்த விசுவமடு பகுதியைச் சேர்ந்த இளைஞன் ஒருவனை காதலித்தும் வந்துள்ளார். பல்கலைக்கழக கல்வி நடவடிக்கைகள் முடிவடைந்த பின்னர் காதலனின் சகோதரியின் திருமணம் முடிந்தவுடன் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என காதலியின் பெற்றோரால் கூறப்பட்டு வந்தது. இந்த நிலையிலேயே குறித்த யுவதி தனது காதலனுக்கும் அயலவர்களுக்கும் தெரியாமல் சுவிட்சர்லாந்துக்கு சென்றுள்ளார். கொழும்புக்கு தனியார் வங்கி ஒன்றின் எக்ஸாம் எழுதப் போவதாகவும் 5 நாட்கள் அதற்காக கொழும்பில் தங்கியிருக்கப் போவதாகவும் தனது தாயாருடன் கொழும்பு சென்று அங்குள்ள உறவினர் ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்து எக்ஸாம் எழுதிவிட்டு வரப்போவதாகவும் காதலனுக்கு தெரிவித்து காதலனை ஏமாற்றிவிட்டு சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். தனது மகளை காதலித்து வந்த குறித்த மாணவன் தனது மூத்த சகோதரி திருமணம் செய்யாது இருப்பதாக கூறி தனது மகளை திருமணம் செய்ய பின்னடித்து வந்ததுடன் தனது சகோதரியின் திருமணத்திற்காக 35 லட்சம் ரூபாய் சீதனம் கேட்டதாகவும் அதன் பின்னரே தனது மகள் காதலை முறித்துக் கொண்டதாகவும் பெண்ணின் தாயார் கூறுகின்றார்கள். குறித்த சுவிட்சர்லாந்தில் இருந்து விவாகரத்து பெற்றுவிட்டு இலங்கைக்கு வந்த நபருடன் குறித்த பெண்ணின் பெற்றோருக்கு தரகர் மூலம் தொடர்பு கிடைத்ததாகவும் நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்கிறது, இதை இழந்துவிடக்கூடாது என்றும் காதலித்துவிட்டு 35 லட்சம் சீதனம் கேட்கும் இளைஞனை எப்படி நம்புவது என்றும் பெண்ணும் பெண்ணின் வீட்டாரும் சேர்ந்து இந்த புலம்பெயர் தமிழரை திருமணம் செய்ய விரும்பியிருக்கின்றார்கள். அதன் பின்னர் அவர் இலங்கையில் சட்டப்படி பதிவு திருமணம் செய்துவிட்டு சுவிஸ் சென்று குறித்த பெண்ணுக்கு விசா அனுப்பியிருக்கின்றார். இதை கடைசி வரை ரகசியமாக வைத்திருந்த மணப்பெண் சுவிட்சர்லாந்துக்கு சென்றதன் பின்னரே காதலனுக்கு எல்லாம் தெரிய வந்தது. இதில் யார் சரி யார் பிழை என்று நாம் தீர்மானிப்பது இயலாத காரியம். காதலித்துவிட்டு சீதனம் கேட்ட இளைஞர் செய்ததும் தவறு. ஏற்கனவே ஒரு மனைவியை கைவிட்டுவிட்டு வந்த ஒருவரை நம்பி காதலனை கைவிட்டதும் தவறு. சீதனம் கேட்ட இளைஞரை நிராகரித்தது சரி என்பதால் அதை இளைஞரிடம் நேரடியாக கூறிவிட்டு தைரியமாக வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம். இலங்கையின் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் எல்லோரும் வெளிநாட்டுக்கு செல்வதையும் வசதியான ஒரு வாழ்க்கையையுமே தேர்வு செய்வார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த இடத்தில் அந்த இளைஞன் சீதனம் கேட்டு இருக்காவிட்டால் இந்த பெண் செய்தது தவறு என்று நாம் உறுதியாக கூற முடியும். ஆனால் இங்கே தவறுக்கு அஸ்திவாரம் அடிக்கல் நாட்டியதே இந்த இளைஞனும் அந்த இளைஞனின் குடும்பமும் தான். தாயகத்தில் இவ்வாறான பல சம்பவங்கள் இன்று நடந்தேறி வருகின்றமை கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சம்பவம் பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.